சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாவிலும் முன்னணி நடிகர்கள ஒருவரா இருக்காரு. சிவகார்த்திகேயன் இப்போதான் பராசக்தி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்த வருஷம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது சிவகார்த்திகேயன் குறித்த பரவி வரும் ஒரு தகவல் அவரது ரசிகர்களை உற்சாகம் அடைய வச்சிருக்கு. அதாவது சிவகார்த்திகேயனுக்கு பாலிவுட் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதா தகவல்கள் வெளியாகிட்டு வருது. மும்பையில் இருக்க பிரபல பாலிவுட் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலியோட ஆபீஸுக்கு சிவகார்த்திகேயன் போயிருக்கிறது பாலிவுட்டையே பரபரப்பாக்கி இருக்கு. சஞ்சய் லீலா பன்சாலி பாலிவுட்ல இருக்கும் பிரபல முக்கியமான இயக்குனர். இவர் படங்கள் எப்போதுமே பாலிவுட்ல பரபரப்பையும் விவாதத்தையும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கும். கடைசியா இவரது இயக்கத்துல வெளியான கங்குபாய் படம் இந்திய அளவுல மிகப்பெரிய வெற்றியையும் கவனத்தையும் ஈர்த்து இருந்துச்சு. அதே போல பத்மாவத் படமும் வட இந்தியாவில மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் படம் வெளியாகி இந்திய அளவுல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. இந்த படம் கொடுத்த வெற்றியும் ரீச்சும் தான் சிவகார்த்திகேயனுக்கு சஞ்சய் லீலா பன்சாலி உடனான சந்திப்புக்கு காரணமா இருக்கும்னு பேசப்படுது. விரைவில் இது குறித்தான அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. எஸ்கே சஞ்சய் லீலா பன்சாலி காம்போல படம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க.